பேசும் ஆண்டவரை, என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவர் ஐயா. லீதியாளுடைய உள்ளங்களை நீர் திறந்தது போல எங்களை எல்லாருடைய உள்ளங்களை நீர் திறந்து ஆண்டவரே இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டவர். உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை 6வது வார்த்தை முடிந்தது என்று பார்க்கிறோம். இது ஒரு அர்ப்பணிப்பின் வார்த்தை. யோவான் 19:30 எடுத்தவங்க வாசிப்போம். இது முடிந்தது என்று பார்க்கும்போது இது பிதானுடைய சித்தத்துக்கு இயேசு அர்ப்பணிக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பூத்த 7 பூக்கள் உண்டு. அதில் ஒரு பூ முதல் வார்த்தை மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு, 4வது அங்கலாய்ப்பு, 5வது தவிப்பு, 6வது அர்ப்பணிப்பு, 7வது ஒப்புவிப்பு. அப்போ 7 பூக்களை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். யாருமே அவரை கட்டாயப்படுத்தி அடிக்கலை, சிலுவையில் கொண்டு அறையலை. அவரே ஒப்பு கொடுக்கிறார், அர்ப்பணிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 3 இடத்துல முடிந்தது வருது. ஆதியாகமத்தில் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 2:2 படிப்போம். ஆதியாகமத்தில் ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லா கிரியைகளையும் அவர் நிறைவேற்றி செய்து முடித்து விட்டார். முடித்த பின்பு 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் ஆதியாகமம் 3:15 இது 2வது வார்த்தை சர்ப்பத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தலையை நான் சிலுவையில் நசுக்கிட்டேன். அந்த வசனம் என்னது? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. பிசாசே உன் தலையை நான் சிலுவையில் நசுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். முடிந்தது, பிசாசுடைய தலையை நசுக்கி முடிச்சாச்சு. அப்போ 2வது அப்படி சொல்லுகிறார். 3வது பார்க்கும்போது ஏசாயா 25:8 அப்போ மனுஷனை உண்டாக்கம்னாலே ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டாரு. இப்போ மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, இனி ஒரு சாபமும் இராது, மரணத்தை நான் ஜெயமாக விழுங்கிட்டேன், எல்லாரும் முகத்திலேருந்து வடிகிற கண்ணீரெல்லாம் நான் தொடச்சிட்டேன், இனி பூமியில் உங்களுக்கு எந்த நிந்தையும் இருக்காது அப்படின்னு மனுஷரை பார்த்து முடிந்தது என்று சொல்லுகிறார். 3வது பிதா கிட்ட சொல்லுகிறார், முடிந்தது என்று தன்னுடைய ஆவியை பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். அந்த கலாத்தியர் 3:28 படிப்போம். ஆண்டவருக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான், எல்லாருமே சமந்தான். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைகள் தான். அவர் எல்லாருக்காகவும் அவருடைய இரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். அவருடைய திரு இரத்தத்தை, பரிசுத்தமான இரத்தத்தை, வாலிப இரத்தத்தை, அவர் துடிப்பான இரத்தத்தை, வல்லமையான இரத்தத்தை அவர் சிந்தினார். 3 இடங்களில் அவர் சிந்தினார் என்று பார்க்கிறோம். எருசலேம் வீதியில் அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். ஒரு வாரத்துக்கு முன்னால தான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரால் வருகிற சோதரிக்கப்பட்டவர் என்று சொன்னாங்க. அதே மக்கள் எருசலேம் வீதியிலே ஆண்டவர் மேலே சிலுவையை சுமத்தி அவரை வாரினால் அடிக்கிறாங்க, எவ்வளவாக சித்திரவதை பண்ணுறாங்க. அங்கே எருசலேம் வீதியில் அவர் ரத்தத்தை சிந்தினார். கெத்செமனே தோட்டத்தில், கெத்செமனே என்றால் எண்ணெய் செக்கு என்று அர்த்தம். அங்கே அவர் பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். வரப்போகிற பாடுகளை நினச்சி அவர் வியாகுலப்படுகிறார். துக்கத்தோடு வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணுகிறார். என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்போது பிதா வானத்தில் இருந்து ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார். அங்கேயும் அவர் இரத்தத்தின் வேர்வை பெருந்துளியாக விழுகிறது என்று பார்க்கிறோம். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார்.
அந்த இரத்தம், ஜீவனுள்ள இரத்தம் இன்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அவருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது அங்கே நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 3:12 பார்க்கிறோம். அப்போ அப்படியாக நம்ம பொல்லாத இருதயம் இல்லாதபடி நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் நமக்காக எவ்வளவோ பாடுகள் பட்டார், அந்த கேடு அடைந்தார், அழகற்றவரானார். நம்மை அழகுபடுத்துவதற்காக அவர் அழகற்றவரானார். நம்மை உயர்த்துவதற்காக அவர் தன்னை தாழ்த்தினார். நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்காக அவர் தரித்திரரானார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை எடுத்து படிப்போம். அப்போ ஆண்டவர் நமக்காக துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். அவர் எவ்வளவோ பாடுகளை அனுபவித்தார். அந்த வேதனையின் சிலுவையில் அவர் என்ன சத்துருக்களை பார்த்து, பொல்லாத மனிதர்களை பார்த்து, பிதாவை இவர்களுக்கு மன்னின்னு சொன்னார். அப்போ மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார், மன்னிப்பு. அப்போ நாம் மற்றவர்களை நம்ம மன்னிக்கணும். ஆனால் மற்றவர்கள் நம்ம மன்னிக்கிறோம், ஆனால் அவங்க செய்த தவறை மன்னிக்கவே முடியாது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ளே அப்படி இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்க, அந்த எண்ணங்கள் வருகிறது. அப்போ நம்ம மன்னிக்கிற கிருபை